கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால இந்த காலவேளையிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படி நமக்கு தருகிற வார்த்தை 1 ராஜாக்கள் அதனுடைய 21ஆம் அதிகாரம் அதனுடைய 27, 28, 29 வசனங்கள். ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரெட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி ரெட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமார நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவதேசங்களாகி நம்மை இன்று எச்சரித்து உணர்த்துகிறார், நம்மை அவருக்குள் பலப்படுத்துகிறார். இந்த வசனத்துல இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபை குறித்து, அவன் செய்த பொல்லாப்பு நிமித்தம், அவனுடைய மனைவி செய்த பொல்லாப்பு நிமித்தம் தேவன் அவனை குறித்த தம்முடைய கோபத்தின் வார்த்தைகளை தம்முடைய தாசனாகிய தீர்க்கதரிசியை கொண்டு அவர் வெளிப்படுத்துகிறார். அதை கேட்ட உடனே ஆகாப் என்ன பண்றான்? தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்துக்கொண்டு உபவாசம் பண்ணி தன்னை தேவனுக்கு முன்பாக தாழ்த்துகிறான். அப்படி அவன் தாழ்த்தும் பொழுது கர்த்தர் எலியாவை பார்த்து சொன்ன வார்த்தை தான், ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அதனால என்ன பண்ண மாட்டேன், நான் சொன்ன வார்த்தைகளை ஆகாபின் நாட்களில் நடப்பிக்காமல் அவனுடைய குமாரனின் நாட்களிலே, அவனுடைய அடுத்த தலைமுறை அந்த சிங்காசனத்தில் அமரும் பொழுது அவன் நாட்களிலே இதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறான். அவனை குறித்து தான் சொன்ன சிக்ஷைகளை, தண்டனைகளை அவன் குடும்பத்தின் மேல் வரப்பண்ணுவேன் ஆண்டவர் சொல்றார். இந்த இடத்துல ஆகாப் தன்னை குறித்த தேவ கோபத்தை அறிந்து கொண்டு தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறான். அப்படி தாழ்த்தின பிற்பாடு தேவன் அவன் நாட்களில் அந்த பொல்லாத காரியத்தை நடப்பிக்காமல் அவன் குமார நாட்களில் அதை நடப்பிப்பேன் என்று சொல்லுகிறான். இது தியானிக்கும் போது நமக்குள்ள ஒரு கேள்வி எழும். நம்முடைய தேவன் நல்லவர். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாக தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் அளிக்கிறவர். ஒரு மனுஷன் தனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தும் பொழுது தேவன் நிச்சயமாய் அவனுக்கு தயை பாராட்டுவார், இரக்க பாராட்டுவார். அவன் எதற்காக தன்னை தாழ்த்துகிறானோ அந்த காரியத்தில் அவனுக்கு ஒரு நன்மை செய்வார். இதை நாம் தானியேலுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். தானியேல் தன்னுடைய வாழ்க்கையில தன்னை தாழ்த்தின பொழுது அவன் ஜெபம் கேட்கப்பட்டது, அவனுக்கு நன்மை செய்யப்பட்டது. ஆனா இந்த இடத்துல ஆகாபின் தாழ்மை தேவன் அங்கீகரித்து அந்த பொல்லாப்பை செய்ய மாட்டேன் என்று சொல்லவில்லை. அந்த பொல்லாப்பை ஆகாபின் நாட்களில் செய்யாமல் அவன் குமாரனின் நாட்களில் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது என்ன காரணம்? நம்முடைய வாழ்க்கையில நாமும் தேவனை நோக்கி நாம் செய்த தவறுகளுக்காக தேவன் நம்மை உணர்த்தும் பொழுது நாமும் தேவனை நோக்கி மன்னிப்புக்காக நம்மை தாழ்த்துகிறோம். வசனம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மிடத்தில் வெளிப்படுகிற பொல்லாத கிரியைகளை நமக்கு உணர்த்தும் பொழுது நம்ம என்ன பண்றோம்? உணர்த்தப்பட்டவர்களாய் உணர்வுள்ள இருதயத்தோடு நாம் நம்மை கர்த்தருக்கு முன்பதாக தாழ்த்தி மன்னிப்புக்காக அவரிடத்தில் கெஞ்சி நிற்கிறோம். அப்படி அவரிடத்தில் மன்னிப்பை எதிர்பார்த்து நிற்கிற தேவர்களாக நம்முடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு பிரதானமான எண்ணம் தான், ஆண்டவர் நான் செய்த இந்த தவறை மன்னித்து இது நிமித்தம் வருகிற சிக்ஷையை என்னை விட்டு அகற்றி போடுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கும். ஆனா இங்க ஆகாபுக்கு மட்டும் கர்த்தர் அதை செய்யாமல் போன காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் நம்மை தாழ்த்தினாலும் சிக்ஷை மாறாமல் தொடர வாய்ப்பு இருக்கிறது. அப்ப முழுமையாய் நம்முடைய தவறுக்கான சிக்ஷை நம்மை விட்டும் நம்முடைய தலைமுறைகளை விட்டும் அகன்று போக வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றுதான் தேவன் இந்த நாள்ல காண்பித்து தருகிறார். அந்த காரியத்தை ஆகாப் செய்யாமல் போனதினால்தான் சிக்ஷையும் தண்டனையும் அவன் தலைமுறைகளை விட்டு நீங்கவில்லை. அவன் குடும்பத்தின் மேல் நிச்சயமாய் நான் அதை அவன் தலைமுறைகளின் வாழ்க்கையில செய்வேன் என்று கர்த்தர் சொல்லும்படியால் அந்த சூழ்நிலை மாறினது. என்ன காரியம் தெரியுமா? இங்க ஆகாப் தன்னை தாழ்த்துகிறான். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். ஆனாலும் வசனம் ஒரு காரியத்தை தெளிவாய் சொல்கிறது, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திற்கும் வருகிற நன்மைதான் ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும். இப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் நம்முடைய தவறை உணர்ந்து நம்மை தாழ்த்தினால் மட்டும் போதாது. அதன் பிற்பாடு கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு உணர்வு நமக்குள் ஏற்பட்டு அந்த தவறை மீண்டும் நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடாது என்கிற உணர்வும் நமக்குள்ள வரணும். இங்க ஆகாப்புக்குள்ள தாழ்மை வந்துச்சு, ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வராததுனால மீண்டும் மீண்டும் தன்னுடைய பொல்லாத கிரியைகளை அவன் தொடருகிறவனா இருக்கிறான். தன்னுடைய மனைவி
ஏசபேல் சொல்லுகிற காரியங்களை அது பொல்லாதவைகள் என்று அறிந்திருந்தும், அது தேவனுக்கு பிரியமானது அல்ல என்று அறிந்திருந்தும் அதை செய்கிறான். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் என்று நம்மை பார்த்து எச்சரித்து உணர்த்துவது, நான் உன்னை நோக்கி உன்னுடைய தவறுகளை உணர்த்தும் பொழுது நீ உணர்ந்து உன்னை தாழ்த்தினால் மட்டும் போதாது, அதன் பிற்பாடு அந்த தவறை உன்னுடைய வாழ்க்கையில இனி தொடராதபடிக்கு செய்யாதபடிக்கு உன்னுடைய இருதயம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் ஆளுகை செய்யப்பட வேண்டும். அப்படிப்பட்ட தாழ்மையும் கர்த்தருக்கு பயப்படுகிற இருதயத்தையும் உடைய ஒரு மனுஷன் தான் நிரந்தரமாக தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுகிறது, தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். தேவர்களாகி நாம் தேவனுடைய வார்த்தையினால் உணர்த்தப்படும் பொழுது சிற்சையை பார்த்து தண்டனையை பார்த்து பயந்து நாம் நம்மை தாழ்த்தி தேவனிடத்தில் ஒப்புரவாக நினைத்தோமே ஆனால் அது ஒருவேளை குறிப்பிட்ட கொஞ்ச காலத்திற்கு தேவனுடைய சிற்சை தேவனுடைய தண்டனை நம்முடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு தேவன் அதை தள்ளி போடுவார். ஆனா முழுமையா அந்த சிற்சை மாறாது, நம்ம தண்டனை மாறாது. தேவர்களாக நாம் இதே உணர்ந்தவர்களாய் தற்காலிகமான ஒரு தீர்வுக்காக அல்ல, நிரந்தரமாய் சிற்சையிலும் தண்டனையிலும் இருந்து தப்பித்துக் கொள்ள நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற தேவஜனங்களாய் அவருடைய வாக்குத்தத்தங்களால் அலங்கரிக்கப்பட தாழ்மையோடு கூட கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நாம் செய்து கொண்டிருக்கிற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அது கர்த்தருக்கு பிரியமா இல்லை என்று கர்த்தர் உணர்த்தும் பொழுது அதை விட்டுவிட்டு தாழ்மையோடு கூட தீமையை விட்டு விலகுகிற தேவ பிள்ளைகளாய் கர்த்தருக்கு பயப்படுகிற இருதயத்தை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில இம்மையிலும் மறுமையிலும் தண்டனை இல்லாத தேவ பிள்ளைகளாய் பரிசுத்தமான தேவ ஜனமாய் நம்மை அவருக்கென அவர் உருவாக்கி நம்மையே நம்முடைய தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவர்களாகி நாம் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாய் கர்த்தரை பாதத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாம் இந்த வசனத்தை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார், ஆயத்தமாம் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.